ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் அடுத்த புல் மார்க்கெட்லேயும் பெரிய லெவலில் போகக்கூடிய ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். யூரோப்பியன் கண்ட்ரியில் டெதர் யூஎஸ்டிடி இருக்குது பார்த்தீங்களா, அதை டீலிஸ்ட் பண்ணுறதுனால பிட்காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா காயினுமே எந்த அளவுக்கு வந்து இறங்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. எதனாலேனா பிட்காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே இறங்கும்போது மற்ற ஆல்ட் காயின் எல்லாமே கீழே இறங்கியிருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு டாலராகவே வச்சுருப்பாங்க. டிசம்பர் 30 டீலிஸ்ட் பண்ணுறதுனால இந்த டாலரோட மதிப்பு அப்படிங்கிறது கீழே இறங்கலாமா, நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூரோப்பியன் நாட்டில் இந்த டெதர் யூஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை டீலிஸ்ட் பண்ணுறதுனால, அதாவது டிசம்பர் 30 டீலிஸ்ட் வந்து பண்ணுறாங்க. அதனால் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பெரிய இறக்கம் கூட வரலாம். அந்த சமயத்தில் இந்த டாலர் அப்படிங்கிறது நம்ம வந்து வச்சுக்கிடலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து இன்னமும், அதாவது மற்ற நாட்டிலலாம் இந்த காயினை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே சொல்லலை. ஆனால் யூரோப்பியன் நாட்டில் வந்து டீலிஸ்ட் பண்ணுறதுனால இந்த காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கீழே இறங்கலாம். அதனால் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறதை விட நம்ம ஏதாச்சும் ஒரு காயினை வாங்கி ஹோல்டு பண்ணிவிட்டு, அதாவது உடனே நம்ம வாங்கிட்டு அதை அப்படியே நீங்கள் செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிசியா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காயினாக நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிற மெத்தடை நான் சொல்லிடுறேன். அது மாதிரி கூட நீங்கள், அதாவது நம்ம டிசம்பர் 30 இறங்கலை அப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிசம்பர் 30 இந்த டாலரோட ரேட் அப்படிங்கிறது இறங்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய நமக்கு வந்து நஷ்டமாயிரும். அதனால் நம்ம ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணணும்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாலர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வச்சுருப்பாங்க. அதாவது மார்க்கெட் கீழே இறங்கும்போது நம்ம தனியாக ஏதாச்சும் ஒரு காயினா கம்மியான ரேட்டுக்கு நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ்டிடியாகவே ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த யூஎஸ்டிடியோட ப்ரைஸே கீழே இறங்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு மெத்தடு ஒன்று இருக்குது. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட டாலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாலருக்கு ஏதாச்சும் ஒரு காயினாக வாங்குங்க. நீங்கள் வாங்க போகிற காயின் யூஎஸ்டிசி பேர் கனெக்ஷனில் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா நம்ம செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிசி பேரில் தான் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். அதனால் யூஎஸ்டிசி பேரில் வந்து இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஃபஸ்ட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள், அதாவது புதுசாக வந்திருக்கிற காயினா நீங்கள் வந்து வாங்கிட வேண்டாம். ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு BNB எடுத்துக்கோங்க, இல்லை BTC எடுத்துக்கோங்க, இல்லை டாஜ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி காயின்லாம் பார்த்தீங்கன்னா USDC அந்த இதில் பார்த்தீங்கன்னா பேர் கனெக்ஷனில் இருக்கும். அதாவது பழைய காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த USDC பேர் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் காயின். அதனால் அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு உடனே செல் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம செல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா USDCயை வந்து நமக்கு வந்து மாறிடும். அதுக்கப்புறமா ஒரு 30, 31 இல்லை 1 வரைக்கும் பாருங்கள். இந்த USDTயோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இறங்கவில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது அப்படியே மறுபடியும் இந்த USDCலேயே வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செல் பண்ணும்போது USDTயாகவே நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஒரு சேஃப்டிக்காக தான் நான் ஒரு மெத்தட் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுப்ரா காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சுப்ரா காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.035 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 0.07 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே மேலே வந்திருக்குது. அதாவது 0.070 அந்த சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு மேலே வந்திருக்குது. ஆனால் இப்போ அந்த 70லேருந்து ஒரு மடங்கு கீழே தான் இருக்குது. இந்த சுப்ரா காயினுக்கு டோட்டலாக எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 100 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2 பில்லியன் அந்த அளவுக்கு தான் சர்க்குலேஷன் சப்ளையில் இருக்குது. அதாவது 2% அளவுக்கு தான் சப்ளையில் உள்ளே வந்திருக்குது. மீதி 98% பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்குது. இந்த 98% உடனே சப்ளைக்குள்ளே உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ 0.035 அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கீழே இறங்கலாம். ஆனால் உடனே அந்த 98%மே உள்ளே கொண்டு வந்துட மாட்டாங்க. கொஞ்சமாக, அதாவது எந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷனில் 2% அளவுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் சுய் நெட்வொர்க் காயினுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா கில்லர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த சுப்ரா காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது மேலே வரலாம். அதனால் இப்போவே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இன்னமும்
மினிமம் கம்மியாக விட்டு அதுக்கப்புறமா வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் அதாவது இந்த புல் ரனில் மேலே போகாட்டா கூட பார்த்தீங்கன்னா அடுத்த 2 புல் ரனுக்கு அப்புறமா இந்த காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 ஒரு $10 அப்படின்னு வரலாம். அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சூய் நெட்வொர்க் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டாலரோட மதிப்பில் என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா $4 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா $5 வரைக்கும் இந்த வருஷத்தில் நல்லாவே மேலே வந்திருக்குது. அதாவது இந்த வருஷத்தில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே வந்திருக்குது. இந்த சூய் நெட்வொர்க் காயினுக்கு டோட்டலாக எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 10 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. சர்க்குலேஷனில் பார்த்தீங்கன்னா 3 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 30% அளவுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சூய் நெட்வொர்க் காயினை இப்போ வந்து வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கலாம். அதாவது 3லேருந்து ஒரு $3.50 அதாவது $3 வரைக்கும் கீழே இறங்கலாம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $3 கூட வரலாம். அந்த ரேஞ்சுக்கு வரும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சூய் நெட்வொர்க் காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2025 எண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $15 ஒரு $25 வரைக்கும் மேலே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ இப்போ ஒரு $3 வந்தால் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை $3 வந்தால் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $5000 ஒரு $10,000 வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. அதுவும் ஒரு நல்ல மூவிங் உள்ள ஒரு காயினாக கூட இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா சிபாயினு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா 0.40 தள்ளி 21 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. மொத்த சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 590 ட்ரில்லியன் பக்கமாக மொத்தமாக சப்ளை இருக்குது. 2020 இந்த சிபாயினு மீம் காயினை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 10 தள்ளி தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா 2021 தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே மேலே வந்தது. 2021 எந்த அளவுக்கு மேலே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 10 இருந்த ஒரு காயின் 0.40 தள்ளி 88 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,67,00,000% அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. இப்போ அந்த ஆல் டைம் ஹை போயிருக்கு பார்த்தீங்களா, அதை விட ஒரு 4 மடங்கு கீழே தான் இருக்குது. இந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 4 மடங்கு அப்படின்னு இந்த புல் ரனில் அதிகபட்சமாக வந்து கிடைக்கலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ இல்லை இதே ப்ரைஸில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா ஃபைல் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபைல் காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது டாலரோட மதிப்பில் என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா $5 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. டோட்டலாக எந்த அளவுக்கு இந்த ஃபைல் காயினுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1.95 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. ஆனால் சர்க்குலேஷன் சப்ளையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 616 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இந்த ஃபைல் காயினோட ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2021 ஏப்ரல் மாதத்தில் $237 வரைக்கும் மேலே போயிருக்குது. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த $237 வரைக்கும் மேலே போகலாம். ஆனால் இப்போ எந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா $5 வரைக்கும் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால, அதாவது ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த ஃபைல் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே வர்றாங்க. ஃபியூச்சரில் அதாவது இந்த புல் ரனில் போகாட்டா கூட பார்த்தீங்கன்னா அடுத்த புல் ரனில் இந்த காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு $250 ஒரு $500 கூட வரும் அப்படிங்கிறதுக்காக இப்போவே வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே வர்றாங்க. இந்த புல் ரனில் மினிமம் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $15 $30 வரைக்கும் மேலே போகலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $50 $75 கூட வரலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நல்லாவே மேலே வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 காயினாவது வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.